சிறுகதைக்கு சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம முத்துக்கு பார்த்தீங்கன்னா புது புது ட்ரெஸ்ஸாக நம்ம மீனை வாங்கி கொடுத்து அசத்துறாங்க. அவர் போட்டு பார்க்க அப்படியே ஜம்முன்னு இருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வந்து இப்போ கிளம்புறாங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையாக. இதுக்கு நடுவில் நம்ம மனோஜ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு விபூதி அடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரகசியமாக பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. அங்கே போய் மாப்பிள்ளையாக பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பொண்ணு ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா மீனா பாத்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக பூ அலங்காரத்துக்காக வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கேட்டரிங் சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க. நம்ம மனோஜோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப்புக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு வேலைக்காக வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம மனோஜ் மொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்களா, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பயங்கர காமெடியாக வந்து போச்சு. நம்ம மனோஜோட மொழியை பார்க்கணுமே, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இந்த கல்யாணம் அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போவே முடிவு பண்ணிடுறாங்க. யார் கண்ணையும் படாமல் ஓடிடலாமா இப்படி அப்படின்னாலாம் நினைக்கிறாங்க. ஆனால் முத்து பார்த்துடுறாங்க. என்னடா நீ இங்கே இருக்க, மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, இவர் தாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாடா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த கல்யாணம் அப்படியே நிற்க போகுது. இந்த விஷயம் நம்ம மீனாவோட மாமியாருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான், மனோஜ் கதை முடிஞ்சிச்சு இன்னைக்கோட. என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.